அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் முகவுரை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இதுல மொத்தம் 8 அத்தியாயங்கள் இருக்கு. இப்ப இந்த 8 அத்தியாயங்களையும் நம்ம பேசணும் அப்படின்னாலே அதுவே 2-3 கிளாஸ் போகும். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் சுருக்கமா அதை பற்றிய ஒரு முகவுரையா சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு, அப்புறம் நம்ம வகுப்புக்குள்ள போகும்போது நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்துக்குள்ளேயும் நிறைய காண்டங்கள் இருக்கு, உட்பிரிவுகள் இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்கும்போது நிறைய புரியும். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷதம்ங்கிறது சாம வேதத்தை சார்ந்த உபநிஷதம். இது முக்திகோ உபநிஷத்துல ராமபிரான் ஆஞ்சநேயருக்கு உபதேசித்ததாக கூறப்படுகின்ற உபநிஷதங்களுடைய வரிசையில 108 உபநிஷதங்கள்ல 9வது உபநிஷதமா இது வருது. இது 9வது உபநிஷதம். இப்போ நிறைய உபநிஷதங்கள் இருக்கு, 108 உபநிஷதங்களுக்கு மேல இருக்கு. அதுல 2 பெரிய உபநிஷதங்கள் இருக்கு. ஒண்ணு பிருகதாரண்யக உபநிஷதம், அடுத்தது இந்த சாந்தோக்கிய உபநிஷதம். இதுவும் கொஞ்சம் பெரிய உபநிஷதம். ஏன்னா இதுல அத்தியாயங்கள் ஜாஸ்தி. இந்த சாம வேதத்துல சாந்தோக்கிய பிராமணத்தை சேர்ந்தது. இது சாந்தோக்கிய பிராமணம் அப்படிங்கிறது அதான் மூலம். இப்ப சந்தோகா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. சான்ஸ்கிரிட்ல சந்தோகா அப்படின்னா சாமகானம் பாடுகின்றவன் அர்த்தம். அதுக்கு தமிழ்ல நம்ம சொல்றதா இருந்தா சாமகானத்தை பாடுகின்றவன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சந்தோகா அப்படிங்கிற மாதிரி சான்ஸ்கிரிட்ல சொல்லப்படுது. அப்ப அந்த அடிப்படையில இந்த உபநிஷத்துக்கு சாந்தோக்கியம் அப்படிங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. சாந்தோக்கிய பிராமணத்துல மொத்தம் 10 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த 10 அத்தியாயங்கள்ல முதல்ல வருகின்ற 2 அத்தியாயங்களும் கர்ம காண்டத்தின் அடிப்படையில இருக்கு. அந்த 2 அத்தியாயங்களை விட்டுட்டு ஞான காண்டத்தின் அடிப்படையில் வருகின்ற 8 அத்தியாயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வருது. இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் பிரம்மசூத்திரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பிரஸ்தான திரயம்னு சொல்லுவோம். அதாவது இந்த வேதாந்தங்களை படிக்க வர்றவங்களுக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அதை பிரஸ்தான திரயம் அப்படின்னு சொல்லுவோம். திரயம்னா 3. அந்த 3ல மிகவும் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது உபநிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இந்த 3 தான் முக்கியம். அதாவது இந்த இறைவனை பற்றி, தன்னை பற்றி, இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த 3ஐயும் ஒரு மனிதன் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஒரு தெளிவுக்கு வர முடியும். நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்காம மனித பிறவினுடைய மகத்துவம் புரியவே புரியாது. அப்போ அந்த அடிப்படையில இங்க 3 விஷயங்கள்ல பிரம்மசூத்திரத்தினுடைய பெரும்பாலான பகுதிகள் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய மந்திரங்களை அடிப்படையாக கொண்டு தான் பேசப்படுகிறது. இதுல இருந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட மேற்கோள்கள் பிரம்மசூத்திரம் எடுத்துக்குது. பிரம்மசூத்திரம் எடுத்து இதுல இருந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட விஷயங்களை மேற்கோளிட்டு காட்டுது. அதனால இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. இப்ப பிருகதாரண்யக உபநிஷதம், சாந்தோக்கிய உபநிஷதம் ஆகிய இந்த 2ம் மிகப்பெரிய உபநிஷதங்கள்னு பார்த்தோம். இந்த 2 உபநிஷதங்களுக்கும் பகவான் ஆதிசங்கர் விளக்க உரை கொடுத்திருக்காரு, விரிவுரை எழுதியிருக்கிறாரு. மற்ற ஆச்சாரியர்களும் இந்த 2 உபநிஷதங்களுக்கும் விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். இந்த 2 உபநிஷதங்களுக்கும் இல்லாத வேதாந்த தத்துவங்கள் வேற எங்குமே இல்லை என்று சொல்ல முடியும். ஏன்னா இந்த பிருகதாரண்யக உபநிஷதம், சாந்தோக்கிய உபநிஷதம்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கு. இதை மற்ற உபநிஷதங்கள் கூட இந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் இதை கவர் பண்ணுது. அப்ப இந்த 2ஐயும் நம்ம ஆழமா பார்க்கும்போது ஒரு முக்கியமான வேறுபாட்டை பார்க்க முடியும். அதாவது பிருகதாரண்யக உபநிஷத்துக்கும் சாந்தோக்கிய உபநிஷத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. இப்ப இந்த சாந்தோக்கியம் என்ன பண்ணுதுன்னா
இந்த பிரபஞ்சத்தில நம்முடைய புலன்களுக்கும், மனதுக்கும் புலனாகின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதனுடைய அடிப்படையில நம்மளை பிரம்மத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். ஏன்னா பிரம்மம்ங்கிறது வந்து மனம், வாக்கு, புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்னா மனம், வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டது பிரம்மம். அப்போ பிரம்மத்த புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு வார்த்தையினால சொல்லி புரிய வைக்க முடியுமா? இல்ல மனதினால கற்பனை பண்ணி புரிந்து கொள்ள முடியுமா? அப்படின்லாம் பார்த்தா முடியாது. ஏன்னா பிரம்மம்ங்கிறது மனதிற்கும், வாக்குக்கும் அப்பாற்பட்டது. ஆகவே புலன்களுக்கும் அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய ஒரு பிரம்மத்த எப்படி நம்ம புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தான் இந்த ரிஷிமார்கள் என்ன பண்றாங்கன்னா, சில எளிய வழிமுறைகளை கையாண்டு நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வந்து நம்முடைய புலன்களுக்கு புலனாகின்ற இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படையில நம்மை பிரம்மத்தை நோக்கி அழைத்துச் செல்வதற்கான முயற்சியை மேற்கொள்வதாக நம்ம பார்க்கிறோம். பிருகதாரண்யம் வந்து அப்படி கிடையாது. அது வந்து நம்முடைய புலன்கள் அறியக்கூடியவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பிரம்மத்தை நம் அறிவிற்கு உட்படுத்தி அறிய முடியாத அளவிற்கு அதுல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து பிருகதாரண்ய உபநிஷதம். இன்னும் பெரிய உபநிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷதமே இப்ப நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வேகமா நான் போனாலே ஒரு 3 மாசம் தாண்டும். அதாவது 3 கிளாஸ், 4 கிளாஸ் இப்படி போனாலே. அந்த அடிப்படையில இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். அதுவே நம்ம பிருகதாரண்யக உபநிஷதெல்லாம் எடுத்தோம்னா வருஷ கணக்காவே போயிடும். அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து இத ஃபாலோ பண்றவங்க ரொம்ப குறைவு. இந்த மாரி ஆன்மீக விஷயங்களுக்குள்ள வர்றவங்களும் ரொம்ப குறைவு. அப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை வந்து சப்ரபஞ்ச உபநிஷதம்னு சாஸ்திரம் சொல்லுது. சப்ரபஞ்ச உபநிஷதம். பிருகதாரண்யக உபநிஷத்தை வந்து நிஷ்பிரபஞ்ச உபநிஷதம்னு 2 பேர்ல அழைக்குது. சப்ரபஞ்சம்னா இந்த உலகத்தை கொண்டு பிரம்மத்தை காட்டிக் கொடுப்பதுன்னு அர்த்தம். சப்ரபஞ்சம்னா இந்த உலகத்தை கொண்டு பிரம்மத்தை காட்டுவது. நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை கடந்து நிற்கின்ற பிரம்மத்தை காட்டுவது. நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இல்லாம இறைவனுடைய நிலைப்பாட்டை காட்டிக் கொடுப்பது நிஷ்பிரபஞ்சம் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வகையில இப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக பிரம்மத்தை இந்த உபனிஷதன் வாயிலாக பார்க்க இருக்கின்றோம். இப்ப இந்த உபனிஷத்துல வந்து 8 அத்தியாயங்கள் இருக்குன்னு சொன்னேன். அந்த 8 அத்தியாயங்களை வந்து பிரபாதகா அப்படின்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல பிரபாதகங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். பிரபாதகங்கள் அப்படின்னா அத்தியாயங்கள்னு பேரு. விரிவுரைகள், அத்தியாயங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல மட்டும் 8 அத்தியாயங்கள் இருக்கு. பல காண்டங்கள் இருக்கு. உள்ள வந்து உட்பகுதிகள் நிறைய இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு காண்டமும் வெவ்வேறு வகையான எண்ணிக்கையினுடைய ஸ்லோகங்களை கொண்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து மொத்தம் நம்ம 8 அத்தியாயங்கள் சொல்றோம். அதுல முதல் அத்தியாயம் இருக்கு இல்லையா? அதுல வந்து 13 பகுதிகள் இருக்கு. உட்பிரிவுகள் மட்டும் 13 காண்டங்கள் இருக்கு. 2வது அத்தியாயத்துல 24 இருக்கு. 3வது அத்தியாயத்துல 19, 4வது அத்தியாயத்துல 17, 5வது அத்தியாயத்துல 24, 6வது அத்தியாயத்துல 16, 7வது அத்தியாயத்துல மீண்டும் ஒரு 26, 8வது அத்தியாயத்துல 15 பகுதிகள் என்று மொத்தம் நிறைய விஷயங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய உபனிஷதமாக இந்த சாந்தோக்கிய உபனிஷதம் இருக்கு. பொதுவா சாந்தோக்கிய பிராமணத்துல 10 அத்தியாயங்கள்ல இறுதியாக உள்ள 8 அத்தியாயங்களை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த 8 அத்தியாயங்கள் தான் சாந்தோக்கிய உபனிஷதம்ங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சாந்தோக்கிய பிராமணத்துல 10 அத்தியாயங்கள் வருது. அந்த 10ல முதல்ல சொல்லப்பட்ட 2 அத்தியாயங்கள் என்ன அப்படின்னா, திருமண விழாவை கொண்டாடுகின்ற சடங்கு சம்பிரதாயங்கள் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள், பாடல்கள் அதில் இருக்கு. அப்புறம் குழந்தையினுடைய பிறப்பு, இல்லறம் சம்பந்தமான விசேஷ சுகங்களை கொண்ட சில ஸ்லோகங்கள் அதுல இருக்கு. இதுல இதே சாந்தோக்கிய பிராமணத்துல இருக்கக்கூடிய முதல் 2 அத்தியாயங்கள்ல கர்ம காண்டத்தின் அடிப்படையில அதுல மந்திரங்கள் இருக்கு. பொதுவா பிராமணம் சொல்றோம் இல்லையா? அது வந்து மூலம். சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய மூலத்துல முதல் 2 அத்தியாயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. உபனிஷத்துல எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா பிராமணத்துல இருக்கு. சாந்தோக்கிய பிராமணத்துல. ஏன் அங்க இருக்குன்னா, அங்க 2 அத்தியாயங்களும் வந்து கர்ம காண்டத்தினுடைய அடிப்படையில வைதீக வேள்விகள்ல பயன்படுத்தப்படுது. ஆனா நமக்கு வந்து இங்க உபநிஷதங்கள் எல்லாமே வந்து ஞான காண்டத்தினுடைய அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஞான காண்டத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்ற உபநிஷதங்களுக்கு வந்து கர்ம காண்டம் தேவையில்லை அப்படிங்கிறதுனால அந்த 2 அத்தியாயங்களை எடுத்துட்டு 8 அத்தியாயங்களை மட்டும் கொண்டு இந்த உபநிஷதம் வந்து நடைமுறையில் வருது. சாந்தோக்கிய பிராமணத்தினுடைய 2வது அத்தியாயம் என்னன்னா, அதனுடைய மந்திரங்கள் வந்து சடங்குகள், தெய்வீக சடங்குகள்ல, வைதீக கர்மங்கள் எல்லாம் பயன்பாட்டுல இருக்கு.
அப்ப அந்த 2யும் நம்ம நீக்கிட்டு ஞானத்தை மட்டும் உபதேசிக்கின்ற மற்ற 8 அத்தியாயங்களை எடுத்துக்கொண்டு இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இங்க முதல் அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து முதல் பிரபாதகம்னு சொல்றோம். சான்ஸ்கிரிட்ல வந்து முதல் பிரபாதகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓம்காரத்தை பத்தி பேசுது. இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வந்து முதல்ல பேசக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம்காரம். ஓம் வந்து மனிதன் உச்சரிக்கக்கூடிய, தியானம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா, ஓமை வந்து இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் மட்டுமல்ல. எல்லா உபநிஷதங்களுமே பரிந்துரைக்குது. பொதுவா உபநிஷதங்கள்ல நீங்க எத எடுத்தாலும் ஓம்காரத்த வந்து பரிந்துரை பண்ணும். ஓம்காரம் இல்லாம எதுவுமே கிடையாது. இப்ப அந்த ஓம் என்ற எழுத்த வந்து நம்ம உத்கீதம்னு சொல்லுவோம். உத்கீதம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வார்த்தை. அது வந்து ஒரு பாடல், ஒரு மந்திரம் அப்படிங்கிற மாரி தான் ஓம்காரத்த நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஓம்க்கு உண்டான வேல்யூ அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஓம்ங்கிற வார்த்தையினுடைய முக்கியத்துவம் நம்ம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆ, உ, இம் அப்படிங்கிற 3 எழுத்துக்களுடைய அடிப்படையில இங்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஓம்காரமா இருக்கு. அனைத்து உயிரினங்களின் சாராம்சமும் பூமி, பூமியில் இருக்கின்ற நீர்கள், மற்ற தாவரங்கள், பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில எல்லாமே மனிதன் முதல் கொண்டு எல்லாமே வந்து அந்த ஓம்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இந்த உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயம் பேசுது. அப்போ அதனுடைய பேச்சினுடைய சாராம்சம், அதுல ரிக்வேதம், ரிக்வேதத்தினுடைய சாராம்சம், சாமவேதம், சாமவேதத்தினுடைய சாராம்சம், இது எல்லாமே வந்து உத்கீதம் அப்படிங்கிற முறையில ஓம்காரத்தை பற்றி இங்க பேசுது. இதுல ரிக் என்பது பேச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சாமம் என்பது வந்து மூச்சு அப்படின்னு மாதிரி எடுத்துக்குது. இங்க சாஸ்திரம் எப்படி எடுத்துக்குதுன்னா, வேதத்தினுடைய 4 பகுதிகள் இருக்கு இல்லையா? ரிக், யஜுர், சாம, அதர்வணா அப்படின்ட்டு. அதுல வந்து இப்ப ரிக்குங்கிறத பேச்சு முறையில எடுத்துக்கிட்டா, சாமம்ங்கிறத மூச்சு அடிப்படையில எடுத்துக்குது. அப்ப இந்த 2மே வந்து பேச்சும், மூச்சும் ஜோடிகள் அப்படிங்கிற மாரி இங்க பாக்குது. இங்க பேச்சும், மூச்சும் வந்து ஜோடிகள். அப்போ அதை பற்றி இந்த உபனிஷத் பேசுது. அப்ப இவைகள் 2ம் ஒன்றுக்கொன்று அன்பும், விருப்பமும் கொண்டிருக்கிறதுனால, பேச்சும், சுவாசமும் தங்களை ஒன்றிணைத்து இணை சேர்ந்து பாடலை உருவாக்குகின்றன. இதிலே மிக உயர்ந்த பாடல் என்பது ஓம் என்ற அட்சரம் தான் அப்படின்ட்டு சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் பகுதி அந்த ஓம்காரத்தை பற்றி தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுது. அப்ப இங்க ஓம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த ஓமை பற்றிய ஒரு பிரமிப்பு, ஒரு பயபக்தி, அதனுடைய 3 அட்சரங்களை கொண்ட ஆழமான உட்பொருள்கள் ஆகியவைகள் எல்லாம் பார்க்கும்போது, அதை வந்து அத்வர்யு அழைக்கிறார் என்றும், ஹோதா வந்து அதை ஓதுகிறார் என்றும், உத்காதா வந்து அதை பாடுகிறார் என்றும் இங்கு பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போ வேள்விகள் எல்லாம் நம்ம செய்றோம் அப்படின்னா, புரோகிதர்கள் வந்து வேள்வி செய்வாங்க. அப்ப அந்த வேள்விகள் செய்யும்போது, அந்த வேள்வியில வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதி கொடுக்கப்படும். அந்த வேதியினுடைய மந்திரங்கள உச்சாரணம் செய்யக்கூடியவரை உத்காதாம்போம், அந்த வேள்விக்கு உதவி செய்யக்கூடியவரை ஹோதாம்போம், அப்புறம் அந்த வேள்வியில மற்ற சடங்கு விஷயங்களை மாற்றி செய்யக்கூடியவர் அத்வர்யும்போம். அப்ப அத்வர்யு என்ன பண்றாருன்னா, அந்த ஓம்காரத்தை அழைக்கிறார், ஹோதா அதை ஓதுகிறார், உத்காதா அதை பாடுகிறார் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு வேள்வி நடக்குது. அந்த வேள்வி நமக்குள்ளேயே நடக்கிற வேள்வியாகத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. வேள்விங்கிறது புறத்துல நடக்கல. அது நமக்குள்ளேயே நடக்கிற வேள்வி. அதுக்குண்டான அக்னி குண்டம் வந்து நமக்குள்ளேயே இருக்கு. அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்க சாஸ்திரம் பேசுது. அது வந்து ஓம்காரத்தை பற்றி முக்கியத்துவம் கொடுத்து பேசும்போது, அந்த 3 வேள்வியில் வருகின்றவர்களுடைய பெயரை இங்க முன்னிறுத்துது. அத்வர்யு, ஹோதா, உத்காதா அப்படிங்கிற 3 வார்த்தைகள் நடைமுறையில் இருக்கு. இப்ப இது பெரும்பாலானவர்களுக்கு இந்த வார்த்தை புரியாது. ஏன்னா இது வந்து புரோகிதர்களுக்கு தான் தெரியும். வேத மந்திரங்களை ஓதுகின்ற புரோகிதர்களுக்கு தான் இந்த வார்த்தையினுடைய பொருள் புரியும். ஏன்னா அவங்க தான் இதை பயன்பாட்டில் வச்சிருப்பாங்க. அத்வர்யுக்குடைய வேலை என்ன, ஹோதாவுடைய வேலை என்ன, உத்காதாவுடைய வேலை என்னங்கிறதெல்லாம் அந்த வேள்வி நடத்துகின்ற விற்பன்னர்களுக்கு தான் இதை பற்றி எல்லாம் புரியும். ஆனா சாஸ்திரம் இதை பேசும்போது, அந்த வேள்வியை நடத்துகின்ற விற்பன்னர்கள் நமக்குள்ளேயே இருந்து இந்த ஓம்காரத்தை இயக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இங்க சொல்லுது. அப்புறம் வெட்ட வெளியை பத்தி பேசுது. விண்வெளின்னு சொல்லி வெட்ட வெளியத்தை பத்தி பேசுது. இந்த எல்லாவற்றினுடைய தோற்றமும் முடிவும் சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முதல் அத்தியாயத்துல 8வது மற்றும் 9வது பகுதிகளில் உத்கீதத்தில் தேர்ச்சி பெற்ற 3 மனிதர்களுக்கு இடையேயான விவாதத்தை உத்கீதத்தின் தோற்றம் மற்றும் ஆதரவு மற்றும் அனுபவ இருப்பு ஆகிய அனைத்தையும் பற்றி இங்கு விவரிக்கிறது. விவாதக்காரர்கள் தங்களுடைய விவாதத்தை இவ்வாறு சுருக்கமாக கூறுகின்றார்கள் என்பதாக நம்ம இந்த முதல் அத்தியாயத்துல வெட்டவெளி தத்துவத்தை பற்றி பார்க்கிறோம்.
அப்ப இந்த உலகத்தினுடைய தோற்றம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி வெறும் வெளி மட்டும் தான் இருந்தது. வெட்ட வெளி மட்டும் தான் இருந்தது. அந்த வெட்ட வெளி என்பதனால நிச்சயமாக இங்குள்ள அனைத்தும் அந்த வெளியிலிருந்து தான் வந்திருக்க முடியும் என்ற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த விண்வெளியிலிருந்து, அந்த வெட்ட வெளியிலிருந்து வெளிப்பட்டவைகள் எல்லாம் மீண்டும் அந்த வெளியில் தான் சென்று ஒடுங்க முடியுமே தவிர வேறு எங்கும் போக முடியாது. அப்ப இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் அந்த வெளிக்குள்ள தான் இருக்கு. வெளிக்கு வேறாக இல்லவே இல்லை அப்படிங்கும்போது, இங்க எல்லாமே இறைத்தன்மைக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த உபனிஷத் பேசுது. இப்போ இறைத்தன்மைக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் தான் அந்த பேதமை. இது தாழ்ந்தது, இது உயர்ந்தது, ஆச்சாரம், அனுஷ்டானம் அப்படி இப்படின்னு 1008 விஷயங்கள நாம உருவாக்கி வச்சிருந்தாலும், இங்கு எதுவுமே இறைவனுக்கு வேறாக இல்ல. இறைவனுக்கு வெளியே இல்ல. ஏன்னா இறைவனே அந்த வெளியாக இருக்கிறான். வெட்ட வெளியாக இருக்கிறாங்கும்போது, அதுக்குள்ள இருக்கிற அந்த நல்லது, கெட்டது அப்படிங்கிற விசய சுகங்களை உருவாக்கி கொண்டது மனிதர்கள் தானே தவிர, இறைத்தன்மைக்குள்ள அப்படி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தையும் இந்த வெட்டவெளி தத்துவம் பேசுது. அப்போ விண்வெளி அல்லது வெட்டவெளி என்பது மட்டுமே எல்லாவற்றையும் விட மிக பெரியது. ஆகவே அந்த வெளியே இறுதி இலக்கு. இதுவே மிக சிறந்த உத்கீதம். அதுவே ஓம்காரம். ஓம் என்கின்ற மந்திரம் என்று ஒரு ஆழமான விஷயத்த இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லப்படுது. இந்த முதல் அத்தியாயத்துல இன்னும் நிறைய பேசப்படுது. நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஏன் அப்படின்னா, நான் அந்த 8 அத்தியாயங்கள பத்தி விரிவா சொல்ல ஆரம்பிச்சேன்னா, எனக்கு இந்த கிளாஸ் பத்தாது. ஆகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த 8 அத்தியாயங்கள பத்தி சுருக்கமான ஒரு முகவுரையா குடுத்துக்கிட்டு, இன்னைக்கு நான் முகவுரை வகுப்ப முடிச்சிடலான்னு பார்க்கிறேன். 2வது அத்தியாயத்துக்கு வரோம். 2வது அத்தியாயம் நாம ஜபத்தின் முக்கியத்துவத்த பத்தி சொல்லுது. இந்த 2வது அத்தியாயத்தினுடைய முதல் தொகுதி முழு சாமனுக்கும் மந்திரம் மரியாதை தரப்படுகின்றது அப்படின்னு சொல்லுது. சாமம்னா அது அந்த வேதத்தினுடைய சாமகானத்தை பாடுகின்ற விஷயம். அப்ப 3 காரணங்களுக்காக அதை சாது அப்படின்னு சொல்லுது. சாதுன்னா நல்லது, நன்மை தருவது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சாதுக்கள்னு சொல்றோம் இல்லையா? மகான்கள, ஞானிகளை எல்லாம் சாதுக்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் நல்லவர்கள், நன்மை தருகின்றவர்கள், மங்களமானவர்கள் அப்படின்னு பொருள். அந்த அடிப்படையில இங்க சாது அப்படிங்கிற வார்த்தை கையாளப்படுது. இந்த காரணங்களில் சாமனின் 3 வெவ்வேறு சூழலுடைய அர்த்தங்களை பார்க்கப்படுகிறது. அதாவது நன்மை அல்லது மதிப்புமிக்க இடத்த சாமன்னு சொல்லப்படுது. நட்பு அல்லது மரியாதை நிமித்தமாக அதை சாமான் என்று சொல்லப்படுகிறது. சொத்து, பொருட்கள் அல்லது இந்த மாதிரி விஷயங்கள்ல சாமான அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுகிறது. இப்ப நம்ம நடைமுறையில கூட வார்த்தையை கையாளுவோம். அந்த சாமான எடுத்துட்டு வா அப்படிம்போம். அந்த பொருளை எடுத்துட்டு வா அப்படிங்கிறதுக்கு பதிலா அந்த சாமான எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம வார்த்தையில நம்ம கையாளுறோம் இல்லையா? அதெல்லாம் இதிலிருந்து வந்த வார்த்தைகள் தான். இந்த சமஸ்கிருத வார்த்தையில சாமான் அப்படிங்கிற வார்த்தை உபனிஷத்தினுடைய அடிப்படையில, வேதத்தினுடைய அடிப்படையில வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளுடைய பயன்பாடு எங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப சாமானா அப்படின்னா சொத்துக்கள், பொருட்கள் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லப்படுது. சாமான் அப்படின்னு சொன்னா அது மரியாதை அப்படின்னு பார்க்கப்படுது. சாமன் அப்படின்னு பார்த்தா அது மதிப்புமிக்க, உயர்ந்த, நன்மை தரக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கப்படுது. அப்படித்தான் இந்த வார்த்தையினுடைய ஒரு வேர்டு கொஞ்சம் உச்சரிப்பு மாறுனா அதனுடைய மீனிங் மாறுது. ஏன்னா சமஸ்கிருதம் அப்படித்தான் இருக்கு. அப்ப இங்க பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே பாடுகின்றன அப்படிங்கிற அடிப்படையில இந்த 2வது அத்தியாயம் பேசுது. இந்த பிரபஞ்சம் ஓம்காரமா இருக்கிறதுனால, இங்க எல்லாமே உத்கீதத்துல இயங்கிட்டு இருக்கு. அந்த ஓம்காரத்தின் மூலமா இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த 2வது அத்தியாயம் பேசுது. இப்ப இடியுடன் கூடிய மழை இருக்கு இல்லையா? இயற்கையினுடைய படைப்புல ஒரு இடியோட மழை பெய்யுது. அந்த இயற்கை நிகழ்வ சாந்தோக்கிய உபநிஷதம் ஒரு மந்திரமாகவே சொல்லுது. அது 2வது அத்தியாயத்தினுடைய பகுதியினுடைய 2 மற்றும் 7 வரையில இந்த பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு கூறுகளுக்கும் அதனுடைய மந்திரத்தின் கூறுகளுக்கும் இடையிலான ஒற்றுமைகளை முன்வைத்து பேசுது. அப்புறம் அதுல ஹிங்காரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துது. ஹிங்காரா அப்படின்னா ஆரம்ப குரல் கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். இப்ப நாம அதெல்லாம் ஹிங்காரா அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல ரீங்காரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அதாவது அதெல்லாம் வார்த்தை மறிவிடும். அதாவது நம்ம தமிழ் மொழியில வரும்போது சமஸ்கிருத வார்த்தை கொஞ்சம் மருவி ஹிங்காரா அப்படிங்கிற வார்த்தை ரீங்காரா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்வோம். அது ப்ரொனன்சியேஷன்ல வரக்கூடிய ப்ராப்ளம். அதாவது உச்சரிப்புல வரக்கூடிய பிரச்சனை. அதனால தப்பு இல்ல. நம்ம ரீங்காரம்னாலும் ஹிங்காரம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஹிங்காராங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. அப்புறம் பிரஸ்தாவம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது முன்மொழிதல், முன்னுரை, அறிமுக உரை அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி உத்கீதா அப்படின்னா பாடுதல், ஜெபித்தல் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கப்படுது. பிரதிகாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது பிரதிகாரா அப்படின்னா பதில் அல்லது நிறைவு அப்படிங்கிற அடிப்படையில அந்த வார்த்தை கையாளப்படுகிறது.
அப்புறம் நிதானா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு சான்ஸ்கிரிட்ல. நிதானா அப்படின்னா முடிவு, இறுதி அப்படின்னு அர்த்தம். எண்ட் அப்படின்னு பேரு. இதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ல எதுக்காக இங்க சொல்லப்படுதுன்னா, இதெல்லாம் வந்து மந்திரங்களுடைய பயன்பாட்டுல இருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துல மந்திரங்கள கையாளும்போது இந்த வார்த்தைகளை கொண்டு சில மந்திரங்கள் கையாளப்படுகின்றன. ஆகவே அவைகளெல்லாம் கொண்டு இந்த மாரி சுட்டிக்காட்டப்படுவதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த வார்த்தைகள எப்படி நடைமுறையில கையாளலாங்கிறதுக்கு ஒரு ஓமானம் குடுக்குது. எப்படின்னா, காற்று வீசுகிறது. அது ஹீங்காரம். ஒரு மேகம் உருவாகுகிறது. அது பிரஸ்தவம். மழை பெய்கிறது. அது உத்கீதம். மின்னல் அல்லது இடி இடிக்கிறது. அது பிரதிகாரம். மழை நின்று மேகங்கள் வருகின்றன. அது நிதானம். அப்படிங்கிற இந்த வார்த்தைகளுக்கு, இந்த 5 வார்த்தைகளுக்கான 5 விளக்கங்கள் வந்து இவ்வாறு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா, அந்த ஹிங்காரம்ங்கிற வார்த்தை வந்து எந்த இடத்துல வரணும்? காற்று வீசுவதனால ஒரு விதமான மெல்லிய ஓசை வருது. அந்த ஓசை வந்து ஒரு ரீங்காரத்தை உண்டு பண்ணுது. அத ஹீங்காரம்ங்கிற வார்த்தையா சுட்டிக்காட்டுது. அப்புறம் வானத்துல வந்து ஒரு மேகம் உண்டாகுதுன்னா, அந்த மேகத்துக்கு பிரஸ்தவம்ங்கிற பேர்ல சுட்டிக்காட்டுது. ஏன்னா, பிரஸ்தவம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு முன்னுரை, முன்மொழிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த முன்னுரை, முன்மொழிதல் ஏன் சொல்றோம் அப்படின்னா, மழை வருவதற்கு முன்னாடி நமக்கு மேக கூட்டங்கள் வந்தால் தான் மழை வரப்போகிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்ப அது மாரி இப்ப நாம இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை பற்றி சொல்லப் போறோம் அப்படின்னா, அதுக்குண்டான ஒரு முகவுரைய நான் சொன்னா தான், நீங்க இந்த உபநிஷத்து என்ன சப்ஜெக்ட் சொல்லப் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்காக இப்ப நான் எப்படி ஒரு முகவுரை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேரு பிரஸ்தவம்னு பேரு. இது வந்து முன்னுரை, முகவுரை, அறிமுக உரை அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து நடைமுறையில சொல்லும்போது ஒரு இடி மின்னல் உருவாகி மழை பெய்ய போகுது. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு மேகக்கூட்டங்கள் வருது. அந்த மேகக்கூட்டத்தை பிரஸ்தவம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இங்கு சாஸ்திரம் பேசுது. அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே மழையிலிருந்து ஒரு ஓசை வருது இல்லையா? மழை பெய்கின்ற சத்தம். அத உத்கீதம்னு சொல்லுது. உத்கீதம்ங்கிறது ஒரு ஒலியை எழுப்புது. ஓம்காரமே உத்கீதம் தான். அது மாரி மழை பெய்யும்போது ஒரு சப்தம் வருது. அப்ப அதை வந்து உத்கீதா அப்படின்னு சொல்லுது. உத்கீதான்னா ஜபித்தல், பாடுதல் அப்படிங்கிற பொருள்ல சொல்லப்படுது. அப்ப நம்ம ஓம்காரம் மட்டும் தான் ஜபிக்கிறோமா அப்படின்னா இல்ல. மழை பெய்யும்போது கூட ஜெபிக்குது அப்படிங்கிறத சொல்லுது சாஸ்திரம். ஏன்னா இங்க இயற்கை எல்லாமே வந்து பாடுதுங்குது. இந்த உபநிஷத் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாமே பாடுகின்றன அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த சொல்லுது. அப்ப அத பாடுதுன்னா எப்படி பாடுதுங்கிறதுக்கு உண்டான விளக்கத்த இங்க குடுக்குது. அததான் இந்த மாரி முறையில நம்ம பார்க்கிறோம். அப்புறம் இடி மின்னல் இடிக்குது இல்லையா? இடி மின்னல் இடிக்கும்போது அது பிரதிகாரம் அப்படின்னு சொல்லுது. பிரதிகாரம் அப்படின்னா நிறைவுன்னு அர்த்தம். இப்ப மழை பெய்யுது, நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு. சப்தம் இல்லாம மழை பெஞ்சுட்டு இருந்தா ரொம்ப நேரம் பெய்யும். திடீர்னு இடி மின்னல் எல்லாம் பலமா இடிச்சதுன்னா, கொஞ்ச நேரத்துல மழை நிற்க போகுது அப்படின்றது அடையாளம். ஏன்னா அந்த இடி மின்னல் இடிச்சுதுன்னா, கொஞ்ச நேரத்துல மழை நின்னுடும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்காக அதை சுட்டிக்காட்டுது. அப்புறம் கடைசியா மழை நின்னுடுது இல்லையா? மழை நிக்க போகுது. மேகங்கள் எல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடுச்சு. அப்போ ஆகாயம் எல்லாம் நல்லா தெரியுது. அந்த நிலைக்கு வந்து நிதானம் அப்படின்னு பேரு. இத வந்து சாஸ்திரம் அழகா ஒரு பிரபஞ்ச இயற்கையோட ஒப்பிட்டு பேசுது. இதையெல்லாம் நம்ம வந்து அந்த மந்திரங்கள் படிக்கும்போது விளக்கமா பார்க்க போறோம். இப்ப வேத கருத்து வந்து நம்முடைய வாழ்க்கையில தர்மத்தினுடைய பரந்த பொருளை பற்றிய நிறைய விளக்கங்களை இங்க இந்த உபனிஷத் பேசுது. அத்தியாயம் 2ல 23ல இதை பற்றி பேசப்படுகிறது. இதுல தர்மம் என்பது வந்து துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தொண்டு செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில தர்மம் பேசப்படுது. தானம் அப்படிங்கிறது கல்வி மற்றும் சுய ஆய்வு போன்ற கடமைகளை சமுதாயத்துக்கு செய்வது அப்படிங்கிற அடிப்படையில பேசுது. அப்புறம் சுவாத்தியாயா, பிரம்மச்சாரியா, அப்புறம் யக்னம் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் இதே உபனிஷத் வந்து பேசுது. நம்ம இதையெல்லாம் கொஞ்சம் விரிவா நம்ம உபனிஷத்துக்குள்ள போகும்போது பார்க்கலாம். தர்மத்தினுடைய 3 பிரிவுகள் இருக்கு. அதாவது சமய வாழ்க்கை, கடமை. நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில நம்ம எதை சார்ந்து வாழ்கின்றோம், நம்முடைய கடமை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். அப்புறம் யக்னம் இருக்கு. தியாகம் அப்படிங்கிற அடிப்படையில அதை பேசப்படுது. அப்புறம் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே நம்ம செய்கின்ற சுய ஆய்வு. சுவாத்தியாயம் அப்படின்னா நான் யார், என்னை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்கான ஒரு சுய ஆய்வு மேற்கொள்ளுதல். அப்புறம் தானம் அப்படிங்கிறது வந்து நாம் செய்கின்ற தொண்டு ஆகியவைகள் எல்லாம் இந்த உபநிஷத்துல வந்து விரிவாக பார்க்கப்பட போகுது. அப்புறம் கல்விக்காக வந்து அந்த காலத்துல வந்து இந்த குருகுல வாழ்க்கையில போறவங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குள்ள போய் கல்வி கற்றுவதற்காக குருகுலத்தை நாடுவாங்க. அப்ப அவங்க அந்த நிலையில போய் கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர்கள் அடைந்த அந்த அத்தியாத்ம யோகத்தின் பலனாக ஆசீர்வதிக்கப்பட்ட உலகங்களை அடைவது. அதாவது இந்த வேதாந்த அத்தியாயனத்தை நம்ம ஒழுங்கா பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்முடைய மனமானது என்ன ஆகும்னா, இந்த உலகியல் வாழ்க்கையிலிருந்து லிஃப்ட் ஆகி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மேன்மையான உலகத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். மேன்மையான உலகத்துக்குள்ள போயிடுவோம் அப்படின்னா,
நம்முடைய மனப்பான்மையே வந்து ரொம்ப உயர்ந்து காணப்படும். நம்முடைய வாழ்க்கையே வந்து ஒரு ஆனந்தமா இருக்கும். அது மற்றவர்களுக்கு புரியாது. இப்ப நம்ம நடைமுறையில பேசுறோம் இல்லையா? பேசும்போது என்ன சொல்லுவோம்? "அவன் வேற உலகத்துல இருக்கான்டா. அவன் இன்னும் இந்த உலகத்துக்கே வரல. அவன் எங்கேயோ வேற உலகத்துல இருக்கான்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நடைமுறையில பேசும்போது. அப்ப நம்ம அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, இப்ப நாம வாழுகின்ற இந்த உலகத்துல அவன் இல்ல. அவன் எங்கேயோ வேற உலகத்துல இருக்கிறான். அப்படிங்கிற அடிப்படையில நம்ம தமாஷா பேசினாலும், உண்மையிலேயே இந்த அத்தியாத்ம யோகத்தை படித்த மகான்கள், ஞானிகள் வேற உலகத்துல தான் இருக்கிறாங்க. அது இவர்களுக்கு தெரியாது. இந்த நடைமுறையில் வாழுகின்ற சராசரி மனிதர்களுக்கு மகான்களுடைய வாழ்க்கையும், ஞானிகளுடைய வாழ்க்கையும் வேற உலகத்துல இருக்குதுங்கிறது தெரியாது. அதனால அவர்களுடைய வாழ்க்கையை இவர்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏன் அவர்கள் வந்து இந்த மாரி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கத்தான் முடியுமே தவிர, அவர்களைக் கண்டு பரிதாபப்படத்தான் இவர்கள் செய்வார்களே தவிர, அவர்களுடைய ஆனந்தத்தையும், சந்தோஷத்தையும் இவர்களால் சிறிது கூட அனுபவிக்க முடியாது. சராசரி மனிதர்களால் சிறிது கூட அனுபவிக்க முடியாது. ஆகவே அவர்களுடைய உலகம் வேறு, நம்முடைய உலகம் வேறு அப்படிங்கிற அடிப்படையில இங்கு அதையும் சுட்டிக்காட்டப்படுது. அதனால இந்த மாரி அத்தியாத்ம யோக கல்வி, இந்த ஆன்மவியல் கல்வியை கற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையானது மிக உயரிய வாழ்க்கையாக மாறும். அவருடைய வாழ்க்கை முறையே மாறியதுனால, அவர்கள் வந்து டோட்டலி இந்த சாதாரண மனிதர்களிடந்து மாறுபட்டு காணப்படுவார்கள். அது வந்து நம்ம தோற்றத்திலேயோ, அவர்களுடைய வாழ்க்கை முறையிலயோ பார்க்க முடியாது. அவர்களுடைய மனதில் தான் அத பார்க்க முடியும். ஏன்னா, இங்க வாழ்க்கை முறைங்கிறது மனம் சார்ந்தது. நாம நம்முடைய மனதில எப்படிப்பட்ட எண்ணங்கள விதைச்சிருக்கோமோ, அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நியதி எதன் அடிப்படையில் இருக்கு? நம்ம பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும்ன்ட்டு ஓடிக்கிட்டே இருந்தா நம்முடைய வாழ்க்கை பரபரப்பா இருந்துட்டு இருக்கும். அதை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல வரக்கூடிய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டே இருப்போம். இப்படிப்பட்ட நெறைய விசய சுகங்கள்ல சிக்கி சின்ன பின்னமாயிட்டு இருப்போம். ஆனா இந்த அத்தியாத்ம யோகத்துல வர்றவங்களுக்கு வந்து அந்த பணிவு, அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாமே வந்துடும். ஏன்னா அது அவங்கள மனத வந்து லிஃப்ட் பண்ணிடும். கீழ இருக்கிற மனச வந்து மேல்நிலைப்படுத்தி ஒரு நல்ல பக்குவத்த குடுத்துரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த உலகியல் வாழ்க்கை வந்து ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்காது இந்த உலகத்துல வாழ்றதுல. ரொம்ப ஜாய்ஃபுல்லா அவங்க லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலைங்கிறது வந்து ஒரு உயர் பரிமாண அனுபவம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நிலைக்கு கொண்டு போகிறது தான் இந்த சாஸ்திரத்தினுடைய முக்கிய பங்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுது. அப்புறம் 3வது அத்தியாயத்துல பிரம்மன் தான் அனைத்து இருப்புக்கும் ஆதாரம் அப்படிங்கிற அடிப்படையில பேசுது. அந்த நிலையில வந்து சூரியன் வருது. அப்புறம் மது வித்யா அப்படின்னு வித்யாக்கள் நெறைய இருக்கு. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல மட்டும் ஏகப்பட்ட வித்யா இருக்கு. வித்யான்னா கல்வின்னு சொல்றோம். அந்த கல்விங்கிறது வந்து ஒவ்வொரு வித்யையும் ஒவ்வொரு விதமான விஷயத்த பேசும். அதுல மது வித்யாங்கிறது இந்த 3வது அத்தியாயத்துல வருது. மது வித்யாங்கிறது மதுன்னா தேன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட் வேர்ட்ல வந்து மது அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து தேன் என்று அர்த்தம். அதனால மது அப்படிங்கிற வித்யா வந்து ஒரு தேன் மாதிரி அறிவின் அமிர்தம் அல்லது தேன் போன்ற அறிவு, இனிமையான அறிவு என்ற விஷயத்தை இங்க முன்வைக்குது. அது வந்து இந்த 3வது அத்தியாயத்துல 11வது பகுதியிலிருந்து தொடங்குது. இந்த மது வித்யா. இந்த மது வித்யா என்ன சொல்லுதுன்னா, சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் ஒளி குடிக்கிறதோ, அந்த ஒளியின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த பூமியும் வந்து பிரகாசிக்கிறதோ, அதன் மூலமாக எல்லா உயிரினங்களும் எப்படி வாழ்க்கையை வாழுகின்றதோ, அது மாதிரி இந்த சூரியனை மாதிரியே வேதங்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த உயிரினங்களை வாழ வைக்கின்ற ஒரு தேன் போன்றது. அதாவது ஒரு ஆழமான அறிவை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில இங்க சொல்லப்பட்டு, அதற்கான தியானங்களும் இதுல சொல்லப்படுது. இதுல வந்து நெறைய தியானங்கள் எல்லாம் வரும். இதுல வரக்கூடிய தியானங்களும் நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் இதுல இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல வந்து இயற்கை சூரியன் இருக்கு இல்லையா? இப்ப இயற்கை படைச்சிருக்கிற ஒரு சூரியன் இருக்கு. இப்ப இறைவன் வந்து ஒரு சூரியன் போல சுயம் பிரகாச அறிவு. அந்த இறைவனுடைய சுயம் பிரகாச அறிவுல தான் இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற இயற்கையிலேயே ஒரு சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த சூரியன் வந்து ஒரு அற்புதமான வெளிப்பாடு. பிரம்மத்தினுடைய ஒரு அற்புதமான வெளிப்பாடு என்பதையும் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஏன்னா இங்க சூரியன் இல்லன்னா இந்த உலகமே இல்ல. இந்த பிரபஞ்சமே இருக்காது. இங்க வந்து பூமிங்கிற ஒரு பந்து இருக்காது. நாமும் இருக்க மாட்டோம். ஏன்னா சூரியன் இல்லன்னா இங்க படைப்பே இல்ல. ஆக இந்த இயற்கை சூரியன்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இந்த பிரபஞ்சத்துல எப்படி இருக்கோ, அது மாரி பிரம்மம் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அறிவு சூரியன் அப்படிங்கிற அடிப்படையில சாஸ்திரம் பேசுது. அத வந்து இந்த மது வித்யா அப்படிங்கிற முறையில தேன் என்பதன் உவமை மூலமாக வேதங்கள், இதிகாசங்கள் மற்றும் புராண கதைகளுடன் விரிவாகவே இதில் விளக்கப்படுகின்றன. மேலும் உபநிஷதங்கள் வந்து பூக்களாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன. ரிக் பாடல்கள், யஜுர் கோட்பாடுகள், சாம பாடல்கள், அதர்வண வசனங்கள் மற்றும் உபநிஷதங்களின் ஆழமான
ரகசிய கோட்பாடுகள் எல்லாமே அமிர்தம், ரசம் என்ற அடிப்படையில் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா, ரசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு அமிர்தம் மாதிரி ஒரு சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையில, இங்கு தேன் தேன் ரசம் அதை வந்து நம்ம பருகப் போகிறோம். அமிர்தம் போன்ற ஒரு அற்புதமான அறிவு விஷயத்தை நாம் பருகப் போகின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க இந்த 3வது அத்தியாயம் பேசுது. இத வந்து நான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு இருக்கேன். அந்தந்த அத்தியாயத்துக்குள்ள போகும்போது நம்ம விரிவா பார்க்க போறோம். அந்த இடத்துல வந்து அறிவு, வலிமை, வீரியம், ஆரோக்கியம், புகழ், மகிமை ஆகியவற்றினுடைய சாராம்சம் எல்லாம் விரிவாக பேசப்படுகின்றன. அப்ப தேன் என்கிற ஒரு அறிவு ஒளியால் நிறைந்த தேன் கூடு மூலமா இங்க சூரியன் வந்து விவரிக்கப்படுகிறது. சூரியனுடைய உதயமும் மறைவும் மனிதனுடைய சுழற்சி, அவனுடைய தெளிவு மற்றும் அவனுடைய குழப்பம் ஆகியவற்றை பல விஷயங்களோட ஒப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் பிரம்மத்தை பற்றிய உபனிஷத நுண்ணறிவை அறிகின்ற ஆன்மீக நிலை வந்து சாந்தோக்கிய உபனிஷத்தால் சூரியனுடன் ஒன்றாக இருப்பது என்ற நிலையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அந்த நிலையில இருளில்லாத ஒரு நிலையை எப்படி சூரியன் உண்டாக்குதோ, அது மாதிரி அஞ்ஞானம் இல்லாத ஒரு நிலையை அந்த பிரம்மம் என்ற அறிவு உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு வெளிச்ச நிலை வந்து இங்க விவரிக்கப்படுகிறது. அதாவது இங்க இந்த உபனிஷத் சொல்ல வர்ற ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இறைவன் வந்து அந்த தூய அறிவாக பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, அந்த பிரகாசிக்கின்ற நிலையில அவர்களுக்கு வந்து அறியாமைகள் இருக்காது. அங்கு இருள் இருக்காது. அறியாமை, இருள் இல்லாம அவங்க தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற நிலையில நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையை வந்து இந்த உபநிஷதெல்லாம் சொல்ல வரும்போது என்ன சொல்லுதுன்னா, பொக்கிஷம்னு சொல்லுது. மறைக்கப்பட்ட பொக்கிஷம்னு சொல்லுது. இப்ப பொதுவா வந்து நம்ம இடத்துல அந்த பொக்கிஷம் இருக்கு. நம்ம வந்து வெளிய தேடிக்கிட்டு இருக்கோம் பொக்கிஷத்த. அதாவது ட்ரெஷர்ன்னு சொல்றோம் இல்லையா? ஆங்கில வார்த்தையில வந்து நம்ம ட்ரெஷர்ன்னா, எங்கேயோ நம்ம 7 கடல் தாண்டி இந்த மெக்கானஸ் கோல்டுங்கிற ஆங்கில படத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமா கஷ்டப்பட்டு பாலைவனத்துலலாம் கடந்து, கடலெல்லாம் தாண்டி எங்கேயோ போய் எடுத்துட்டு வருவானுங்க, அந்த புதையல. அப்ப அந்த புதையல வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டு அந்த புதையல எடுக்கிறதுக்காக பயணம் பண்ற வாழ்க்கையில நெறைய இறப்புகள் நடக்கும். அதுல நெறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஒரு குழுவா கிளம்பி ஒரு 10 பேர் போவாங்க. கடைசியில 2 பேர், 3 பேர் தான் திரும்பி வருவானுங்க. அது மாரிலாம் நம்ம சினிமா படத்துல வந்து பொக்கிஷத்த எடுப்பதற்காக எப்படி முயற்சி எடுக்கிற கதைய பார்க்கிறோமோ, அது மாரி இங்க மனிதர்கள் வந்து வெளிய எங்கேயோ பொக்கிஷம் இருக்கு அப்டின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப இவர்கள் வெளிய ஓடி அடையக்கூடிய பொக்கிஷங்கள் எல்லாம் ரொம்ப அற்பமான பொக்கிஷங்கள். இவர்கள் அடையக்கூடிய அந்த பொருளாதாரம் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் வந்து நம்மகிட்டயே இருக்கு. அது வந்து அவ்வளவு ஒரு மகத்துவமானது, வேல்யூபிள் திங்ஸ் அது. அத தெரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்படிங்கிறத இங்க இந்த உபநிஷத் சொல்லி, அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களே அந்த பொக்கிஷம் தான். இந்த உலகமே உங்க வசமாயிடும். அந்த பொக்கிஷம் உங்ககிட்ட வந்துட்டா, இந்த உலகம் உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப இந்த உலகம் உங்க கைக்குள்ள இருக்கும். செல்போன் மாரி கைக்குள்ள வச்சுக்கிற மாரி, இந்த உலகம்ங்கிற ஒரு ஒட்டுமொத்த விஷயம் நமக்குள்ள வச்சு, இப்ப எப்படி நம்ம செல்போன்க்குள்ள ஆப்பரேட் பண்றோம். இப்போ செல்போன் எல்லாம் எப்படி இருக்கு? இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வேர்ல்டே நம்ம கைக்குள்ள வந்துடுது. அப்ப இப்ப நம்முடைய பேங்க் பணமே இந்த செல்போன்க்குள்ள தான் இருக்கு. இப்ப நான் பிராக்டிகலா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நீங்க வந்து பேங்க்ல வச்சிருக்கிற பணம் வந்து, பேங்க்ல இல்ல, உங்க செல்போன்லயே இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா, இங்க செல்போன்ல இருந்து அக்கவுண்ட்ல Google Payலயோ அல்லது Paytmலயோ நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்ப வேர்ல்டே உங்க கைக்குள்ள கொண்டு வர அளவுக்கு டெக்னாலஜி எப்படி இன்னைக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அது மாரி ஆதி காலத்துல இறைவன் நம்முள்ள அறிவாகவே இருக்கிறாங்கிறத தெரிஞ்சு கொண்ட ரிஷிகள் வந்து, அந்த டெக்னாலஜி வச்சே இந்த உலகத்த அனுபவிச்சாங்க. இந்த உலகம்ங்கிற மிகப்பெரிய விஷயத்த, இங்கிருந்தே எல்லாவற்றையும் அவர்கள் கண்டார்கள் அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற ஆழமான விஷயம். ஏன்னா நம்முடைய பழைய சாஸ்திரங்கள் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்தே வந்து ஆஸ்ட்ரானமி வானவியல் சாஸ்திரத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்கேயோ சூரியன் இருக்கு, எங்கேயோ மற்ற கோள்கள் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிச்சாங்க? ராக்கெட்ல போய் கண்டுபிடிச்சாங்களா? அந்த காலத்துல ராக்கெட்டே கண்டுபிடிக்கப்படாத காலத்துல நம்முடைய ரிஷிகள் வந்து அதைப் பற்றி சொல்றாங்க அப்படின்னா, எப்படி சொல்ல முடிஞ்சது? அந்த அறிவு இவர்களுள்ள இருந்து பிரகாசிக்கும்போது இந்த உலகமே இவங்களுக்குள்ள வந்துடுது இல்லையா? செல்போன்க்குள்ள எப்படி நமக்கு எல்லா விஷயம் வந்துடுதோ, அது மாரி இவர்களுக்குள்ள எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அந்த அளவுக்கு உயர்ற தகுதி வந்து அந்த அறிவு பிரகாசிக்கும்போது தான் நடக்குமே தவிர, சராசரி மனிதர்களா இந்த புற அறிவில நாம ஆர்வம் காட்டுகிற வரைக்கும் அது எல்லாரிடத்திலும் பிரகாசிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உபனிஷத் பேசுது. அப்புறம் அந்த அறிவை பிரகாசிப்பதற்கான அடிப்படை மந்திரம் ஒண்ணு குடுக்குது. அது வந்து காயத்ரி மந்திரமாகவே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த காயத்ரி மந்திரம் தான் விஸ்வாமித்திர மகரிஷி வந்து நமக்கு குடுத்திருக்காரு. அப்ப இந்த வைதிக நெறியில வர்றவங்க எல்லாம் வந்து முதல்ல இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில காயத்ரி மந்திரம் தான் உபாசனா எடுத்துக்கிட்டு படிப்பாங்க. அப்ப இந்த காயத்ரி மந்திரம் என்பது பிரம்மத்தினுடைய சின்னம் என்பதாக பார்க்கப்படுகிறது.
எல்லாவற்றுக்கும் சாராம்சம் இந்த காயத்ரிக்குள்ளே இருக்கு. அப்ப சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பகுதி 3ல 12வது பகுதியில இந்த காயத்ரி வந்து பேச்சாகவே எல்லாவற்றையும் பாடி அவற்றை பாதுகாக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமையும் இங்க சாந்தோக்கிய உபநிஷத்துல பேசப்படுகிறது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் குறியீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதை சொல்ல வருது. அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற அந்த அறிவு என்னிடத்திலேயே தான் பிரகாசிக்கிறதுங்கிறது தான் காயத்ரி மந்திரம். அந்த தூய அறிவை நான் வணங்குவேனாகங்கிறது தான் காயத்ரி மந்திரம் சொல்லப்படுது. அப்போ இங்க அது வந்து எப்படி அந்த உச்சநிலை தனக்குள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை இங்க வர்ற விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப சாந்தோக்கியத்தினுடைய 3வது அத்தியாயத்துல 13வது தொகுதியில 6 வசனங்கள் வந்து அந்த சொர்க்கம் வந்து மனித உடலாக கருதப்படுவதாகவும், அதன் வாயில் காவலர்கள் வந்து கண்கள், காதுகள், பேச்சு உறுப்புகள், மனம் மற்றும் சுவாசம் உறுப்புகள் எல்லாம் வந்து வாயில் காவலர்களா இருப்பதாகவும், சொர்க்கத்தை அடைய இந்த வாயில் காவலர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு வலியுறுத்துகிறது. அப்புறம் பின்னர் சாந்தோக்கிய உபநிஷதம் இறுதியில இந்த சொர்க்கமும் உயர்ந்த உலகமும் உள்ளேயே இருக்கிறது என்று இங்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்ப இங்க சொர்க்கம் என்பது எங்கேயோ போய் அடைவதல்ல, அது நம்மிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை வந்து இந்த உபநிஷத்து வந்து 3வது அத்தியாயத்துல சொல்ல வருது. அப்புறம் இந்த உயர்ந்த ஒளி, அந்த அறிவு ஒளிங்கிறத உயர்ந்த ஒளி என்பது இந்த சொர்க்கத்தின் மேல் பிரகாசிக்கிறது. அப்ப இந்த எல்லாவற்றையும் விட உயர்ந்த விஷயமாக அந்த பொக்கிஷம் தான் இறைத்தன்மையா இருக்குது. அதுதான் எல்லாவற்றையும் உயர்ந்தது. அது உயர்ந்த உலகில அதற்கு வேறு உலகங்களே இல்ல. அப்ப அதுதான் மனிதனுக்குள் இருக்கின்ற ஒரே ஒளி. அதுவே அறிவு ஒளி அப்படிங்கிற மாரி இந்த உபநிஷத்து வந்து மீண்டும் அந்த பொக்கிஷம் நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறத இங்க சுட்டிக்காட்டுது. அப்ப தனிப்பட்ட சுயமும் எல்லையற்ற பிரம்மமும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க சொல்லி, ஒருவருடைய சுயம்தான் இங்கு கடவுள் என்று இந்த சாண்டில்ய வித்யாவில இங்க விளக்கப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்த வித்யா வந்து மது வித்யான்னு பார்த்தோம். மது வித்யான்னா தேன் போன்ற ஒரு விஷயத்தை பேசுது. இன்னொரு வித்யா வருது. அது வந்து சாண்டில்ய வித்யா. சாண்டில்ய வித்யான்னா சாண்டில்யங்கிற ஒரு விஷயத்தை பேசுகின்ற கல்வி. அந்த சாண்டில்ய வித்யாவில ஒருவருடைய சுயம்தான் இங்க கடவுள் என்பதாகவே சுட்டிக்காட்டப்படுது. அப்ப இங்க எல்லாமே நம்மிடத்திலேயே இருக்கு. ஆனால் அது தெரியாமல் நம்ம வெளியே தேடிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உபநிஷத்து இன்னும் ஆழமா பேசுது. அப்ப என் இதயத்துக்குள் ஆழமாக இருக்கின்ற என்னுடைய இந்த ஆத்மா, இது அறிவால் ஆனது. இதனுடைய முக்கிய செயல்பாடுகள், அதாவது பிராணன் முதல் கொண்டு இதனுடைய உடல் வடிவம் எல்லாம் ஒளி என்பதாக அதனுடைய தோற்றமாக இருக்கிறது. அதாவது அந்த ஆத்மாவினுடைய தோற்றம் என்பது ஒரு ஒளியாக இருக்கிறது. ஒளின்னா லைட்டாக இருக்கிறது, ஒரு வெளிச்சமாக இருக்கிறது, ஒரு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆன்மாவினுடைய விஷயம் வந்து, அதாவது ஆன்மாவுடைய தோற்றம், ஆன்மாவுடைய வடிவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிரகாசம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஏதோ வெள்ளையா வருமா, ஆவி மாதிரி வருமா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறோம். அப்படி சொல்ல வரல. இங்க ஒரு லைட் மாரி, ஒரு ஒளி மாரி அப்படின்னு சொல்றது, அந்த ஒரு பிரைட்னஸ காட்டுது இல்லையா? அந்த பிரைட்னஸ்ங்கிறது நம்முடைய அறிவு ஒளியத்தான் இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்புறம் அந்த தோற்றம் வந்து ஒளியாக இருக்குது. உண்மையானது வந்து அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இடம் வந்து அதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. ஆத்மாவினுடைய இடம் வந்து அதனுடைய சாராம்சமாக இருக்கிறது. இது அனைத்து செயல்களையும், அனைத்து ஆசைகளும், அனைத்து வாசனைகளையும், அனைத்து சுவைகளையும் கொண்டுள்ளதாகவே அந்த ஆத்மா இருக்கிறது என்று இங்கு சொல்லப்படுது. அப்போ இந்த முழு உலகத்தையும் அந்த ஆத்மா தான் கைப்பற்றியுள்ளது. அது பேசவோ அல்லது கவனிக்கவோ இல்லை. என் இதயத்திற்குள் ஆழமாக இருக்கும் இந்த ஆத்மா அரிசி அல்லது பார்லியை விட மிக மிக சிறியது. கடுகு விதையை விட மிக மிக சிறியது. ஒரு திணை என்கின்ற தானியத்தை விட மிக மிக நுண்ணியது அப்படின்னு இந்த ஆத்மாவை பற்றி விளக்கம் கொடுக்கும்போது, அதனுடைய உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒளி வடிவமாகத்தான் அதை வடிவத்தில் நம்ம பார்க்கலாமே தவிர, அதனுடைய தன்மை வந்து எதிலிருந்து வெளிப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அதை வந்து நம்ம வார்த்தைகளால் விளக்க முடியாது. காரணம் என்னன்னா, கடுகை விட சிறியது, மிகவும் நுண்ணியது அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிற அடிப்படையில ஆத்மாவை பத்தி பேசுது. அதே மாரி அது வந்து நுண்ணியதுங்கும்போது, அது கண்ணிலே பார்க்க முடியாதுங்கிற மாரி பேசிட்டு, அது பெரியதுங்கும்போது, அது திசைகளை விட பெரியது, இடைநிலை பகுதியை விட பெரியது, வானத்தை விட பெரியது அப்படின்ட்டு அந்த ஆத்மாவினுடைய பெருமையை பேசும்போது, இந்த பிரபஞ்சமே, இந்த உலகம் அனைத்தும் ஒன்றாக இணைப்பதை விட மிகப்பெரியது அப்படிங்கிற அளவுக்கு அது பேசுது. அப்ப இந்த இதயத்திற்குள் ஆழமாக இருக்கின்ற இந்த ஆத்மா, அனைத்து செயல்களையும், அனைத்து ஆசைகளையும், அனைத்து வாசனைகளையும், அனைத்து சுவைகளையும் கொண்டுள்ளது அப்படின்ட்டு திருப்பி அதை பற்றி தான் விவரமாகவே சொல்ல வருது. அப்ப இந்த ஆத்மா தான் இந்த முழு உலகத்தையும் கைப்பற்றியுள்ளது. அது பேசவோ அல்லது கவனிக்கவோ இல்லை. அதுவே பிரம்மம்.
இந்த உடல் இறந்த பிறகு இங்கிருந்து புறப்படும்போது நான் அதுவாக மாறுவேன் என்ற மன உறுதியை கொண்ட ஒரு மனிதன் ஒருபோதும் சந்தேகங்களால் சூழப்படுவதில்லை. இதைத்தான் இந்த உபநிஷதம் கூற வருகின்றது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உபநிஷத் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆத்மா தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாவே இருக்கு. ஆனா அது பேசவோ அல்லது கவனிப்பதோ கிடையாது. ஆனா அதுதான் பிரம்மம். அது என்னன்னா நம்ம மூலமா வந்து சில விசேஷ சுகங்களுக்குள்ள ஈடுபட்டு இந்த உடல்ங்கிற ஒரு காரியத்தின் மூலமா சில வேலைகளை செய்து கொண்டிருக்கு. அப்ப இந்த உடல் வந்து அதுக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டா இந்த உடலை விட்டுட போகுது. அப்ப இந்த உடலை விட்டு விட்டா மீண்டும் அது எங்கிருந்து புறப்படுது? அதனுடைய மூலத்துக்கு தான் திரும்புது. அந்த மூலம்ங்கிறது வெளி. அந்த வெளியிலிருந்து இந்த உடல் எடுத்து வந்தது. திருப்பி அந்த உடலை விட்டுட்டு உயிர் பிரியும்போது மீண்டும் அந்த வெளியில போய் கரைஞ்சு போகுது. அப்ப அந்த வெட்ட வெளி தன்மைக்குள்ள தான் அது இருக்கு. அது வருவதும் இல்ல, போவதும் இல்ல. இடையில வந்து போவதா நமக்கு தெரிவது இந்த உடல் தான். அப்ப இந்த உடலை வைத்துக்கொண்டு இதை நான் என்று அபிமானிக்கிறோம். ஆனா உண்மையில் நான் இந்த உடல் அல்ல. அந்த ஆத்மா அப்படிங்கிறத நாம இந்த பாடத்திட்டங்கள் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழும்போதே அந்த ஆத்மாங்கிற நிலைக்குள்ள இருந்து இந்த உலகத்தை கையாள கத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிறப்பு, இறப்புங்கிற விஷயம் வந்து பாதிக்கவே பாதிக்காது. இந்த உடல் வருவது, போவது பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா, நமக்கு அந்த மெச்சூரிட்டி அங்க லிஃப்ட் ஆயிடுது. மைண்ட் வந்து தன்னை ஒரு மனிதனாக பாவிக்குது, தன்னை உடலாக பாவிக்குதுன்னா, அது என்ன நினைக்குது? பயப்படுது. நான் இறந்துடுவேன். எனக்கு உடல் விட்டு போயிடும். நான் உறவுகள விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னுலாம் பயப்படுது. ஆனா, இந்த பாடத்திட்டங்கள நம்ம உள்வாங்கி புரிந்து கொள்ளும்போது, நம்முடைய எதார்த்தம், நம்முடைய சொரூபம் அறிமுகப்படுத்தப்படும்போது, நான் அதுவாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஆழமான உண்மை புரியப்படும்போது, இங்க இந்த உடல் நம்மை விட்டு நீங்கினாலும், நான் அதுவாகத்தான் மாறுவேன் அப்படிங்கிற ஒரு உண்மை நிலை, அந்த மன உறுதி வந்து ஒரு மனிதன் உண்டாக்கிக் கொண்டான் என்றால், அதுதான் இங்க ஜீவன் முக்தி என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுவதாக நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதத்தான் இந்த உபநிஷதமும் கூற வருதுங்கிறது இந்த 3வது அத்தியாயத்துல பார்க்கிறோம். அப்புறம் 4வது அத்தியாயத்துல சம்வர்க்க வித்யான்னு ஒரு வித்யாவ பத்தி பேசுது. சாந்தோக்கிய உபநிஷத்துடைய 4வது அத்தியாயம் வந்து மன்னர் ஜனஸ்ருதி மற்றும் வண்டியை ஏந்திய மனிதன் ரைக்ரா ஆகியோருடைய கதையுடன் தொடங்குது. அங்க ஒரு கதை வருது. அது வந்து 4வது அத்தியாயத்துல வருது. அந்த கதையின் நீதி வந்து சம்வர்க்கா அப்படின்னா, சம்வர்க்கா அப்படிங்கிற வார்த்தை வந்து விழுங்குதல் அல்லது சேகரித்தல் அல்லது உறிஞ்சுதல்னு சொல்லலாம். உறிஞ்சுதல்ங்கிற வார்த்தையை கூட எடுத்துக்கலாம். அது வந்து சம்வர்க்க வித்யா அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லப்படுது. அப்ப மனிதனை பொறுத்தவரைக்கும் இங்க வந்து நம்ம நெறைய விஷயங்கள் வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்ப நம்முடைய வாழ்க்கை, மூச்சு இந்த மாரி நெறைய விஷயங்கள் வச்சிருக்கோம். பேச்சு இது எல்லாமே அது தன்னையே விழுங்குகிறது, தன்னையே உறிஞ்சுகிறதுங்கிற அடிப்படையில ஒருவர் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பிராணன், கண்கள், காதுகள், மனம் போன்ற எல்லாமே அந்த விஷயத்துக்குள்ள உறிஞ்சப்பட்டு, அந்த தேவதைகள் அங்க இல்லாம போயிடுது. இப்ப ஒருத்தர் ஆழ்ந்து தூங்கும்போது கவனிச்சீங்கன்னா, அவர்களுடைய கண்கு வேலை செய்யாது, காது வேலை செய்யாது, மூக்கு கூட நுகராது. எதுவுமே அவங்க விஷயம் ஒண்ணும் தெரியாது. விழிப்பு நிலைக்கு வந்தா தான் அந்த புலன்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். அப்ப இந்த ஒவ்வொரு புலன்களும் வந்து ஒரு தேவதையா தான் இங்க சாஸ்திரம் பாக்குது. அப்ப அந்த தேவதைகள் எல்லாம் வந்து உறிஞ்சப்பட்டு விடுகிறது. அந்த இடத்துல அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சம்வர்க்க வித்யா பேசப்போகுது. அது வந்து சம்வர்க்க வித்யா எந்த அடிப்படையில பேசுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த உபனிஷத்துக்குள்ள போகும்போது பார்க்கலாம். அதோட இந்த உபநிஷத்துல வந்து சத்யகாமனுடைய ஒரு கல்வி முறை சொல்லப்படுது. அது ஒரு கதையாகவே நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். ஜாபாலாவினுடைய மகனான சத்யகாமன் வந்து இது மாரி அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறான். அப்ப அவன் என்ன பண்றான், தன்னுடைய தாயினிடத்துல போயி, "நான் இந்த மாரி கல்வி கற்றுக்க விரும்புறேன் அம்மா" அப்படின்னு சொல்றான். அப்படி நான் கல்வி கற்ற போகும்போது குரு கேட்பாரே, "நீ எந்த பரம்பரையை சேர்ந்தவன்? நீ எங்கிருந்து வர?" அப்படின்லாம் என்ன கேட்பாரேம்மா. நான் எப்படி சொல்லட்டும்? என்ன சொல்லட்டும்? அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு வந்து அந்த பெற்றோர்கள் வந்து இன்ன வம்சத்துல தான் வந்தாங்க, இந்த ஜாதியில தான் பிறந்தாங்கன்னு எதுவுமே சொல்ல முடியாத ஒரு விஷயத்துல இருக்கிறான். இந்த வம்சாவளியை தான் சேர்ந்தவன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அதனுடைய தாய் என்ன சொல்றான்னா, இந்த பையன் கேட்கும்போது, "எனக்கு வந்து தந்தை யார் என்று அவளுக்கு தெரியாது. காரணம் என்றால், அவள் நிச்சயமற்ற வம்சாவளியைச் சேர்ந்தவள். அவ வந்து அந்த காலத்துல அப்படியே சாதாரண கூலி பெண்ணா, ஒரு ஏழை பெண்ணா இருந்தப்போ, சில ஆண்களால் அவ வந்து மிஸ்யூஸ் பண்றா. அப்ப அவளுக்கு யாருக்கு அந்த பையன் பொறந்தான்னு தெரியல. அப்ப அந்த அடிப்படையில அவன் இன்னாருக்கு தான் பிறந்தான்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த வம்சத்தினுடைய பையன், இந்த ஜாதிக்காரனுடைய பையன் சொல்ல முடியாதுடா. எனக்கு அத பத்தி தெரியல. ஆனா நீ வந்து நல்ல பையன் தான் அப்படிங்கிற மாரி மட்டும் சொல்லிடுறா. நீ இதையே போய் நீ ஆசிரியர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப அத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் என்ன பண்றான், போய் ஆசிரியர்கிட்ட வந்து அந்த உண்மைய சொல்றான். நான் வந்து எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன்னு எனக்கு தெரியல. எனக்கு தந்தை யார் என்று எனக்கு தெரியாது. தாய் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆகவே எனக்கு நீங்க இந்த வாய்ப்ப குடுக்கணும். எனக்கு இங்க படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்ப நீங்க குடுக்கணும் அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த பையனுடைய நேர்மையான பேச்சை கண்டுபிடிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி நேர்மையான பேச்சை வந்து ஒரு பையன் பேச முடியும்னா, அவன் சாதாரண குலத்தில் பிறந்தா பேச மாட்டான்.
அப்ப அவன் பிராமண குலத்துல தான் பிறந்திருப்பான். ஏன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன் அப்படிங்கிற அடிப்படையில தான் இங்க பிராமணனா பார்க்கப்படுது. பிராமணன் அப்படின்னா எங்கேயோ மேல இருந்து வரல. பிரம்மத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில அந்த ஞானத்தில் இருக்கின்றவன் பிராமணன்ங்கிற அடிப்படையில பார்க்கிறதுனால, அந்த நேர்மை, அந்த சத்தியம் அவங்க கிட்ட எப்பயுமே இருக்கும். பிராமணர்கள் அப்படின்னாலே அந்த பரமனை உணர்ந்த அந்த பிரம்மானுபவத்தில் எப்பவும் இருக்கக்கூடியவர்கள் தான் பிராமணர்கள். அப்ப அவர்கள் தான் பிராமணர்கள்ங்கிறனால, அந்த பரம்பரையில வர்றவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க கரெக்ட்டா இருப்பாங்கங்கிறத இந்த குரு தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால, இந்த பையன் உண்மையை பேசுறதுனால, இவன் நிச்சயமா நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். இந்த பையன் சாதாரண ஆளுக்கு பிறந்திருக்க மாட்டான். ஒரு நல்லவருக்கு தான் பிறந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல அந்த பையன மாணவனா ஏற்றுக்கொள்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவனுக்கு இந்த கல்வி கொடுக்கப்படுது. அத்தியாத்ம யோகம் கொடுக்கப்படுது. அதத்தான் நம்ம அந்த கதை உங்களுக்கு மின் புத்தகமா அனுப்பிச்சிருப்பேன். அத பார்த்தீங்கன்னா, அதுல கதைகள் இருக்கும். நம்ம இருந்தாலும் இந்த உபநிஷத்துல அந்த கதைய பார்க்க போறோம். அடுத்தது 5வது அத்தியாயத்துல இன்னும் சில விஷயங்கள பேசுது. இது என்னன்னா, உயர்ந்ததும் சிறந்ததுமான சில விஷயங்கள எடுத்துக்கிட்டு இங்க வருது. சிறப்பை அறிந்தவன் சிறந்தவனாகிறான். நிலைத்தன்மை அறிந்தவன் நிலையானவனாகிறான். வெற்றியை அறிந்தவன் வெற்றியாளன் ஆகிறான். வீட்டை அறிந்தவன் மற்றவர்களுக்கு வீடாகின்றான். அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இந்த இடத்துல பேசுது. இந்த 5வது அத்தியாயத்துல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் எதற்குள்ள இருக்கு? நமக்குள்ள அந்த அறிவு பிரகாசிக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தன்மையினுடைய சிறப்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த அத்தியாத்ம யோகம்ங்கிற ஒரு விஷயத்தை இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த யோகம்ங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இந்த கல்விங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்ங்கிறது எப்படி எனக்கு தெரியும்? எனக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு இருக்கிறதுனால தான் அது சிறப்பானதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த வேதம்ங்கிற விஷயம் புற அறிவு. இது நான் இனிமேல் தான் கத்துக்க போறேன். வேதம்ங்கிற விஷயத்த நான் இனிமேல் தான் கத்துக்க போறேன். ஆனா இத கத்துக்க போறேன். இது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதே தெரியறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? அந்த அறிவு தான் இங்க இறைத்தன்மையா இருக்கு நமக்குள்ள அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் முன்னிறுத்துது. அத சொல்ல வருது. அத சொல்ல என்ன சொல்லுதுன்னா, அதுபோல இந்த புற விஷயங்கள்ல ஒன்றை சிறப்பாக நீ கருதுகின்றாய் என்றால், அந்த சிறப்பை அறிந்தவன் சிறப்பானவன் ஆகின்றான். அதனுடைய நிலைத்தன்மையை அறிந்தவன் நிலையானவன் ஆகின்றான். அதனுடைய வெற்றியை அறிந்தவன் வெற்றியாளன் ஆகின்றான். அதனுடைய வீட்டை அறிந்தவன் வீடு பேர் அடைகின்றான் அப்படிங்கிற ஒரு உண்மை தன்மையை இங்க இந்த உபனிஷத்து விளக்குது. அப்ப இங்க எல்லாமே அந்த அறிவில் தான் இருக்குங்கிற ஆழமான உண்மையை இப்படி பூடகமா பேசுது இந்த உபனிஷத்து. அதை நம்ம இந்த 5வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். அப்புறம் ஆத்மா யார் பிரம்மம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நாம இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தோட இதே 5வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். ஏன்னா அதுக்கு 5 பெரியவர்கள் அறிவை தேடுவதாக ஒரு கதை தொடங்குது. 5 பெரியவர்களும் 5 சிறந்த இல்லறத்தார்கள், சிறந்த இறையியலாளர்கள். அவர்கள் ஒரு காலத்துல ஒன்று கூடி நமது ஆன்மா என்றால் என்ன, பிரம்மம் என்றால் என்ன என்பது குறித்து விவாதம் செய்தார்கள். அப்ப அந்த 5 வீட்டுக்காரர்களும் உத்தாலக ஆருணி அப்படிங்கிற முனிவரை அணுகுகிறார்கள். அப்ப உத்தாலக ஆருணிங்கிற முனிவர்கள் அந்த 5 பேர்களுக்கும் எப்படி அவர்களுக்கு அந்த விஷயத்தை டீச் பண்ணணும் அப்படிங்கறத அவரு கரெக்டா அத அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொல்றதுதான் அந்த கதை. அது நம்ம பார்க்க போறோம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல வருது. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். அதனால உள்ள போனா தான் அதெல்லாம் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு ஆத்ம வைஷ்ணவரை பற்றிய ஒரு விஷயத்தை அங்க பேசுது. அஸ்வபதி கைகேயர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நீ இதை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் அந்த 5 பேரை அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த 5 பேரும் அந்த முனிவர்கிட்ட போவாங்க. அந்த முனிவருக்கு உண்டான மரியாதையை செலுத்தி அவருக்கு உண்டான பரிசுகளை எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப அந்த 5 பேருக்கும் வைஷ்ணவர் அந்த சுயத்தை காட்டி கொடுக்கணும். அந்த நீ தான் அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிற அந்த விஷயத்தை காட்டி கொடுக்கணும். அது ஆத்ம வைஷ்ணவர கோட்பாடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த உபனிஷத் பேசுது. அதை நம்ம அந்த உபனிஷத்துக்குள்ள போய் பார்க்க போறோம். அதனாலதான் ஒரு பெரிய சப்ஜெக்டா போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். அப்புறம் 6வது அத்தியாயம் எடுத்துக்கிறோம். அதுல ஆத்மா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஸ்வேதகேது கல்வி கற்கின்ற நிலையில பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஸ்வேதகேது கதையை நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் புக்கா கொடுத்திருப்பேன். இந்த பிரபஞ்சம் மிகச்சிறந்த சாராம்சத்தை கொண்டுள்ளது. அது உண்மையானது. அதுவே சுயம். நீயே அது. ஓ ஸ்வேதகேது, அதுவே நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு உபதேசம் அவங்க அப்பா கொடுக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா நீயே அது, அதுவே நீ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, அப்போ எது மிக சிறந்த சாராம்சமோ அதுதான் இந்த முழு உலகமும் அதையே அதன் சுயமாக கொண்டுள்ளது. அதுதான் உண்மை. அதுதான் ஆத்மா. அது நீயே ஸ்வேதகேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த 6வது அத்தியாயம் பேசுது. இப்ப இந்த 6வது அத்தியாயத்துல அப்பா என்ன சொல்றாரு, அந்த பையனை அந்த கல்வி கற்பதற்கு அனுப்புவதற்கு முன்னாடி, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரம்மச்சாரி வாழ்க்கை முறையை மேற்கொண்டு எல்லாருமே இந்த கல்வியை கற்றுக்கொண்டார்கள். எல்லோருமே அப்படித்தான் இருக்கிறோம். ஆகவே நீயும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனை அனுப்புறாரு.
அந்த நிலையில் தான் அவன் பிராமணன் ஆக முடியும் என்பதும் அங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா இங்க வந்து பிராமணன்கிறவன் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் அப்படின்னா, அத்தியாத்ம யோகத்தை கற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவன் பிராமணன் ஆக முடியும். ஏன்னா பிராமணன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் தான். ஆகவே நம் குடும்பத்துல எல்லோருமே பிராமணர்ப்பா. நீயும் பிராமணனா மாறிடு. நீ வந்து சூத்திரனா இருக்காத அப்படின்னு சொல்லி அவனை அந்த பாடத்திட்டத்துல கல்வி கற்றுக்கொள்ள அனுப்புறார். அப்படி போய் அவன் கற்றுக்கொண்டு அந்த வேதங்களை எல்லாம் படிச்சுட்டு வரான். அப்படி வந்த பிறகு அவன் என்ன பண்றான்? ஒரு அகங்காரத்துல வர்ற மாரி இருக்கு இல்லையா? அப்ப அவனுக்கு அந்த அகங்காரத்தை நீக்குவதற்கான சில விஷயங்கள் அவர் எடுத்து சொல்றத, அது ஒரு பெரிய கதையாவே வருது. அத நம்ம இதுல பார்க்க போறோம். பட் உங்களுக்கு சிம்பிளா அந்த புக்ல குடுத்துருக்கேன். அத பார்த்துக்குங்க. அப்புறம் இங்க வந்து இதே 6வது அத்தியாயத்துல 9வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, அனைத்து சுயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவை என்றும், எல்லாம் ஒன்று என்றும் இங்கு சுட்டிக்காட்டுது. அப்ப அனைத்து உயிரினங்களின் உள்ளார்ந்த சாராம்சம் ஒன்றுதான். முழு உலகமும் ஒரு உண்மை, ஒரு சுயம் அப்படிங்கிற மாரி இங்க இந்த 6வது அத்தியாயத்துல பேசப்படுது. அப்ப நாம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க எல்லாமே இறைத்தன்மையா இருக்கு அப்படிங்கிறத, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த இறைத்தன்மைக்குள்ள தான் இருக்கு. அப்ப இங்க என்னுடைய சுயம், உங்களுடைய சுயம் அப்படின்னு தனித்தனி சுயம் இல்ல. இங்க ஒரே சுயம் தான் இருக்கு. அந்த சுயத்தை உணரும்போது இங்க நீங்க, நான் வேறு வேறு கிடையாது. அந்த சுயத்தை உணராததுனால தான் இப்ப நீ வேறு, நான் வேறு அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அத வந்து நம்ம இலக்கண ரீதியா சொன்னா என்ன சொல்லுவோம்? தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னா, எனக்கு முன்னால ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போ அவன், அவள், அது அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பேசுறோம். அப்புறம் முன்னிலை அப்படிங்கிறது நீ, அது அப்படிங்கிற மாரி போகுது இல்லையா? இப்ப தன்னிலைங்கிறது நான் அப்படிங்கிற நிலையில வருது. அப்ப இங்க இந்த விஷயம் எப்போ நமக்கு எல்லாமே தன்னிலைக்குள்ள வரும் அப்படின்னா, என்னை நான் உணரும்போது, இறைத்தன்மையை உணரும்போது, இங்க எனக்கு வேறாக இந்த உலகம் இல்ல. இந்த முழு உலகமும் உண்மையில் இருக்கிறது. அது நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மை வந்து நமக்கு புரிய வரும். அந்த நிலைக்கு வரும்போது தான் இந்த உலகமே ஜாய்ஃபுல்லா இருக்கும். அதத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா, இந்த அத்தியாத்ம யோகத்தின் வாயிலாக நீதான் அது என்று தெரிந்து கொண்டு விட்டா, உன்னால் உண்டாக்கப்பட்ட உலகம் உனக்காகவே படைக்கப்பட்டது. அப்ப இந்த உலகத்தை நீ எப்படி கையாள வேண்டும் என்ற அத்தனை அம்சங்களும் உன்னிடத்திலேயே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனா, அந்த அம்சங்கள் என்னிடத்தில் இருப்பதை எனக்கு கையாள தெரியணும் இல்லையா? கையாள தெரியாம நான் எப்படி உலகத்த ஆப்பரேட் பண்ணுவேன்? அப்ப எனக்கு ஆப்பரேட் பண்றதுக்கே ஒரு அறிவு வேணும் இல்லையா? இப்ப சாதாரண உலகியல் விஷயத்துல ஒரு சிஎன்சி ஆப்பரேட்டரா போறார்ன்னு வச்சுக்கங்களேன். சிஎன்சிங்கிறது ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு லேத் மெஷினா இருக்கலாம். எனி டெக்னிக்கல் மெஷினா இருக்கலாம். அப்போ நம்ம நடைமுறையில பாருங்களேன், ஒரு பிசினஸ் ரீதியா ஒரு தொழில் நிமித்தமா நம்ம வந்து ஒரு லேத் ஆப்பரேட் பண்ண போறோம். ஒரு சிஎன்சி லேத் ஆப்பரேட் பண்ண போறோம்னா, அந்த சிஎன்சி லேத்துக்கு உண்டான விஷயத்த வந்து அந்த கம்ப்யூட்டரைஸ்டு லேப்ல உட்கார்ந்து அந்த மோல்டு பண்றது, அந்த டிசைன் பண்றது, என்ன மெஷர்மென்ட்ல அத பண்ணணும், என்ன ஸ்கொயர் ஃபீட்ல வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி, அத நம்ம ஃபீட்பேக் குடுத்த உடனே, அத எடுத்துக்கிட்டு அந்த டிசைன வந்து கம்ப்யூட்டர் அவுட்புட்டா குடுத்த உடனே, அந்த ப்ராடக்ட் தயாராகுது. இது நடக்குதுல்ல நம்ம நடைமுறை பிசினஸ்ல, தொழில்ல. அதே சிஸ்டம் தான் இங்க இந்த பிரபஞ்சமும் நமக்கு உண்டான உறவுன்னு சொல்லுது சாஸ்திரம். எப்படி சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது உனக்குள்ள தான் இருக்கு. ஆனா இத ஆப்பரேட் பண்றதுக்கான அறிவு உன்கிட்ட பத்த மாட்டேங்குது. காரணம் என்ன? இத ஆப்பரேட் பண்றதுக்கான அறிவ நீ டெவலப் பண்ணவே இல்ல. காரணம் நீ மைண்ட் லெவல்ல சிக்கிக்கிட்டு, புற விஷயத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கிற. இது உண்மை, அது உண்மைன்ட்டு அவலத்தனமான, அற்பத்தனமான ஆசைகள்லயும், விஷய சுகங்கள்லயும் நீ மூழ்கிக் கொண்டிருக்கிறாய். ஆக இந்த விஷய சுகங்கள்ல நீ மூழ்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் உன்னுடைய அறிவு பிரகாசிக்காத நிலையில நீ எப்படி இந்த உலகத்த ஆப்பரேட் பண்ணுவ? அது முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அது முடிய வேண்டுமானால் இந்த உலகமும் நீயும் வேறு வேறு இல்லை என்று நீ உணர வேண்டும். அதற்குண்டான நிலையை நீ அடைய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிலையில நாம் இந்த உலகத்தை கையாள முடியும். அப்ப இந்த உலகம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஆனந்தத்தை குடுக்கின்ற இந்த உலகம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையே ஆனந்தமயமாக மாறும். அதுதான் இங்க பூரணத்துவம், திருப்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அந்த திருப்தி, அந்த பூரணத்துவத்த தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் எல்லோருமே. ஆனா நம்ம எங்க தேடுறோம்? வெளிய தேடுறோம். அது நமக்குள்ள மலரணும். அதுக்கான பாதை திறக்கப்படணும். அது இந்த மாரி விஷயங்களுக்குள்ள வந்தா தான் நடக்கும் அப்படிங்கிறது இங்க இந்த உபநிஷத் சொல்லுது. இத இன்னும் விரிவா பேசுது. நம்ம அத அடுத்த அத்தியாயத்துக்குள்ள போகும்போது பார்த்துக்கலாம். இன்னும் 2 அத்தியாயம் இருக்கு. 7, 8 டைம் பத்துமான்னு தெரியல. சிம்பிளா சொல்லிர்றேன். இப்ப இந்த 7வது அத்தியாயம் என்னன்னா, சாந்தோக்கிய உபநிஷத்துல சனத்குமாரருக்கும், நாரதருக்கும் இடையிலான ஒரு உரையாடலா வருது. இது ரொம்ப அருமையான உரையாடல். இதுக்கு வந்து பூம வித்யான்னு பேரு. இந்த பூம வித்யா வந்து நான் ஏற்கனவே குடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து நம்முடைய புக்ல பிடிஎஃப்ல இருக்கு. பூம வித்யா அப்படின்ட்டு. நீங்க முடிஞ்சா அத டவுன்லோட் பண்ணி அந்த புக்க படிங்க. அதுல வந்து சனத்குமாரர் கிட்ட வந்து நாரதர் போறாரு. அப்ப சனத்குமாரர் வந்து என்ன விஷயமா நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த அத்தியாத்ம யோகத்த கத்துக்கலாம்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்ப உடனே சனத்குமாரர் சொல்றாரு, "சரி நீ அத்தியாத்ம யோகத்த கத்துக்கிறது இருக்கட்டும். நீ என்னென்ன கத்து வச்சிருக்க ஃபர்ஸ்ட் அத சொல்லு" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப உடனே இந்த நாரதர் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு ரிக்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், யஜுர்வேதம் தெரியும், அதர்வண வேதம் தெரியும், இதிகாசங்கள் தெரியும், வரலாறு, புராணங்கள், பண்டைய கதைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், இலக்கணம், சொற்பிறப்பியல், வானியல், காலக்கணிப்பு, கணிதம், அரசியல், நெறிமுறைகள், போர் முறைகள், பகுத்தறிவு, கொள்கைகள், தெய்வீக கதைகள், பிரார்த்தனைகள், எல்லாமே வசீகரம்" அப்படின்னு அவ்வளவு விஷயங்கள அள்ளி வீசுறாரு. யாரு? நாரதர். நாரதருக்கு வந்து தெரியாதது எதுவும் இல்ல. எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்ட்டு அத்தனை நுண்கலைகளும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்ட சொல்றாரு? சனத்குமாரர்ங்கிற ரிஷி கிட்ட சொல்றாரு. அப்ப சனத்குமார் இத கேட்டு சிரிக்கிறாரு. "இவ்வளவு விஷயங்கள நீ தெரிஞ்சிருக்கிற. ஆனா இது எல்லாமே வெறும் பெயர்கள் தான். வெறும் பெயர்கள் தான். இதனால ஒரு பயனும் உனக்கு கிடையாது" அப்படின்னு வெளிப்படையா சொல்லிடுறாரு. அந்த விஷயத்த வந்து பூம வித்யா அப்படிங்கிற டாபிக்ல ரொம்ப ஒரு அருமையான கதையாகவே அது வடிவமைக்கப்பட்டு ஒரு புத்தகமா குடுத்திருக்கிறேன். டைம் இருக்கும்போது படிங்க. பட் இருந்தாலும் நான் இந்த உபநிஷத் எடுக்கும்போது அதை விளக்கமா நம்ம மீண்டும் பார்க்கலாம். அடுத்தது 8வது அத்தியாயம். இப்ப 8வது அத்தியாயம் வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முக்கிய விஷயமா முடிவடையக்கூடிய ஒரு அத்தியாயமா இருக்கிறதுனால, இப்ப ஒருவருக்கு வந்து இந்த உடல் இருக்கு இல்லையா? இந்த உடல்ங்கிறது பிரம்மத்தின் நகரம் அப்படின்னு பேசுது. அதாவது இந்த உடல் தான் வந்து பிரம்மம் இருக்கின்ற ஒரு நகரம், ஒரு சிட்டி அப்படின்னு சொல்ல வருது. ஒரு ஊர் அப்படின்னு சொல்ல வருது. அப்ப இதன் மூலமா இந்த உடலை கொண்டு அந்த பிரம்மம் எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்குது? அப்ப இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்குதுங்கிறத அது எப்படி அனுபவமாக்குது? அப்ப அந்த நிலையில இந்த பிரம்மம் வந்து தன்னை எப்படி ஆத்மா, சுயம் எப்படின்னு உணருது? அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இந்த 8வது அத்தியாயம் பேசுது. அதுல வந்து இந்த சுயத்தை கற்றுக்கொள்வதற்கான நெறைய வித்தைகள், அதாவது கல்வி முறைகள், நெறைய தியானங்கள் எல்லாம் பேசுது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த விஷயத்துக்குள்ள போயி விரிவா பார்க்க போறோம். ரொம்ப பொறுமையா தான் பார்க்குறோம். அப்படி பார்த்தாலே டைம் எடுத்துக்கும். இருந்தாலும் நான் அத கொஞ்சம் வேகமா தான் போகப் போறேன். அப்படி போனாலே 3 மாசம் ஆயிடும். ஆக நம்ம இன்றைக்கு இந்த முகவுரையோட இந்த சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து 8 அத்தியாயங்கள்ல என்னென்ன விஷயங்கள சொல்ல வருதுங்கிறத ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். நம்ம இத விரிவா பார்க்க போறோம். அது ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் எடுக்கிறோம். அந்த டைம்ல எப்படி போகுதோ அப்படி கிளாஸ் முடியும். இப்படி தொடருவோம். எப்படி முடியுதுங்கிறது பார்க்கலாம். ஆக இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய முகவுரையோட இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.